அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஐஎன்வெல் ரெசிபீஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற பிஸ்னஸ் ரெசிபி என்னான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் ஹோம்மேட் காஃபி புடிங் பிஸ்னஸ் தான். 10 கப் செஞ்சால் செலவு 670 ரூபா தான். வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா. அப்போ எங்களுக்கு கிடைக்கிற லாபம் வந்து 830 ரூபா. 10 நிமிஷத்தில் 10 கப் செஞ்சு சூப்பராக சேல் பண்ணேலும். மிச்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபியில் செய்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பிடிக்கும். அதனால் வந்து இந்த காஃபி புடிங் ரெசிபியும் வந்து நல்லாவே ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும். அது மட்டும் இல்லாமல் காஃபி லவர்ஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லாவே ஆசையாக விரும்பி அவங்க வந்து சேல் பண்ணவும் மேலும். அதோடு வந்து வீட்டுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சு கொள்ளவும் மேலும். சேல் பண்ணக்குள்ள நல்ல லாபம் உண்டு எடுக்கவும் மேலும். அதனால் வந்து இந்த வீடியோ மிச்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சமே இந்த வீடியோ வந்து காஃபி லவர்ஸ்க்கு தான். நிறைய பேர் வந்து காஃபியில் செய்கிற புடின் அவ்வளோ ஆசை. அதனால் வந்து நாங்கள் எங்களோட சேனலில் கூட நிறைய காஃபி புடின் ரெசிபி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக செஞ்சேலுமான மாதிரி ஒரு நல்ல ஒரு காஃபி புடின் ரெசிபி ஒன்று தான். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டாயமாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சேல் பண்ண இல்லாட்டியும் கூட வீட்டில் உங்களோட சின்னவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லாவே இருக்கும். இந்த காஃபி புடின் பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து வீடியோ எண்டில் சொல்லியிருப்பேன். கட்டாயமாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கப்புக்கான காஸ்ட் எவ்வளோ எங்களுக்கு லாபம் கிடைச்சிச்சு எல்லா டீட்டெயிலும் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். அதில் வந்து நாங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கொள்ள வேணும். கார்ன்ஃப்ளவர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் கணக்காக 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடையாக சேர்த்திங்கன்னா எங்களோட புடின் வந்து ஹார்ட் ஆகிரும், நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சரில் வராது. அதனால் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைலாண்டில் இருக்கிற இந்த ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ரெஷ் மில்க் விருப்பமோ அது வந்து எடுத்துக்கோங்க. அதில் எந்த பிராண்ட் எதுன்னு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கொள்ளவும் மேலும். அதோட வந்து மில்க் பவுடரை நீங்கள் கொஞ்சம் கரைச்சி அதை வந்து எடுத்துக்கொள்ளவும் மேலும். நான் ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன். அதில் வந்து நான் கொஞ்சத்தை இதில் வந்து போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் கட்டிகள் இல்லாமல் நல்லாவே இதை வந்து கரைச்சிக்கொள்ள வேணும். இந்த மாதிரி நல்லாவே கரைச்சிக்கோங்க. இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்பயும் போல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சு உங்களுக்கு செஞ்சு கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய ஒரு சட்டி எடுத்திருக்கிறேன். இதில் வந்து நாங்கள் மீதி இருக்கிற ஃப்ரெஷ் மில்கை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து கொண்டதுக்கு பிறகு இதுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 150 ml தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு சீனியையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சு அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை நாங்கள் சேர்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெஸ்கஃபே சஷி பேக்கெட் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து ஒரு 3 பேக்கெட் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு 2 கூட சேர்த்துக்கொள்ளவும் மேலும். அது உங்களோட விருப்பம் தான். 2 உங்களுக்கு போதா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காஃபி ஃப்ளேவர் கூட வர வேணும், அந்த அரோமா வந்து நல்லா வர வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சேர்த்துக்கொள்கிறேன். ஏன்னா 2 வந்து எனக்கு போதாத மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து 3 சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து இதோட அளவுகளும் வந்து 3 சஷி பேக்கெட்டு அளவை தான் நான் வந்து லாஸ்ட்டில் சொல்லுவேன். அது வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 போடுறேன்னா உங்களோட கணக்கை வந்து 2 போட்டுட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை சேர்த்துட்டு இதை நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். உங்களுக்கு வந்து காஃபி ஃப்ளேவர் நல்லா வர வேணும்னு நினச்சா நீங்கள் 3 பேக்கெட் போட்டுக்கொள்ளவும் மேலும். நீங்கள் ஸ்பூனில் சேர்க்குறதா இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் வந்து போதாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இன்னொரு சஷி பேக்கெட் ஒன்றும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து வேலை லேசாகவே முடிஞ்சிடும். ஈஸியான ஒரு வேலை ஒன்று தான். நல்லாவே ஆனால் சேல் பண்ணலும் நல்லா இதுக்கு ப்ராஃபிட் அவங்களுக்கு எடுக்கவும் மேலும். சுருக்கா வந்து சேல் ஆகுறதும் தான். ஏன்னா காஃபி ஃப்ளேவருக்கு விருப்பமானவங்க மிச்சம் பேர் இருக்கிறாங்க. அதனால் நல்லாவே சேல் ஆகும். இப்போ அதை கரைச்சி ஒரு ஓரமாக வச்சுட்டோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கப். இதில் தான் நாங்கள் லாஸ்ட்டாக வந்து எல்லா புடினையும் வந்து செட் பண்ணிக்கொள்ள போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு கப் எல்லாத்தையும் வச்சுட்டேன். இப்போ வந்து இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணினா அந்த மிக்சரை நல்லா இந்த மாதிரி சீனியெல்லாம் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா காய்ச்சிக்கோங்க. பாலெல்லாம் நல்லா காய்ச்சி இது வந்து நல்லாவே ஒரு திக்
திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த அளவு வந்த பிறகு எங்களுக்கு வந்து இதை இறக்கி கொள்ளையிலும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே விளங்கும். கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து ஸ்டவ்வில் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க போக்குள்ள கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இந்த திக் கன்சிஸ்டன்சி தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா இருவாது இல்லாட்டி. அதனால நல்லா இந்த இது செட் ஆகுறதுக்கு நல்ல கார்ன்ஃப்ளவரும் நாங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறனால நல்லா இது வந்து இந்த மாதிரி திக்காக வரும் வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் எங்களோட அந்த மில்க் எல்லாம் நல்லாவே கொதித்து நல்லாவே திக்காக வந்துருச்சு. நான் வந்து இந்த விஸ்கால் எனக்கு மிக்ஸ் பண்ண போக்குள்ள கைக்கும் நல்லாவே ஹார்டாக விளங்குது. ஏன்னா நல்லாவே வந்து இது திக்காக வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து இதை இந்த மாதிரி ஒரு கப்பில் சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ தான் எங்களுக்கு இதில் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கப்பவுண்டில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த கப்பில் வந்து ஒரு கோடு வரும். அந்த கோடு அளவுக்கு நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா சரி, இது வந்து ஆற வேணும்னு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா எங்களோட கப் வந்து ஸ்டீம் பண்ண இயலுமான கப் தான் நாங்கள் எடுக்கிறோம். அதனால் இதை சூடோடு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க தான் இருக்கு. ஃப்ரிட்ஜில் வைக்கவே தேவையில்லை. கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியில் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் கூட இந்த ரெசிபியை உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். ஃப்ரிட்ஜில் வைக்காமையே இது வந்து செட் ஆகிடும். நான் வந்து அது கூலாக இருக்க வேணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி நான் எடுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா எங்களுக்கு வந்து நல்லா கூலாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். கூல் ஆகுறதுக்காக. செட் ஆகிடும். அதனால் கூல் ஆகுறதுக்காக மட்டும்தான் நான் வச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட புடின் எல்லாமே நல்லாவே செட் ஆகி கூலாகி நல்லாவே வந்துருச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் கார்னிஷ் பண்ண வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சாக்லேட் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நான் கொஞ்சம் கிரேட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ இதுக்கு சாக்லேட் சிப்ஸ் வைக்கவும் மேலும் அதுக்கு மேலே காஃபி பீன் ஒன்று வச்சு அந்த மாதிரி உங்களுக்கு டெக்கரேட் பண்ணிக்கொள்ளவும் மேலும் லேசாக வந்து நெஸ்கஃபே கொஞ்சம் லைட்டாக தூவி இந்த மாதிரியான உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கொள்ளவும் மேலும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ. இந்த பிளேனாக இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சோன்னா எங்களுக்கு வந்து நல்ல ப்ரீமியம் டல்கோனா ஸ்டைலில் எங்களுக்கு காஃபி வந்து ரெடி ஆகிரும். காஃபி புடின் எங்களுக்கு சூப்பராகவே ரெடி ஆகிரும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருக்க வேணுன்றதுக்காக கண்ணால் பார்த்த உடனே வந்து மிச்சமே எடுப்பாங்க. சேல் ஆகுறதும் கூட. அதனால் இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து விருப்பமான மாதிரி டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிடும். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கி நல்லாவே இருக்கி. பாருங்கள், ஒரு நல்ல ஸ்மூத்தி டெக்ஸ்டரில் நல்லாவே இருக்கி. நோ அகார் அகார், நோ ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் ஃப்ரெஷ் காஃபி புடிங் ரெடி. இது மாதிரி 150 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் ஐடியா வேணுமுண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் 150ன்னு டைப் பண்ணுங்கள். கட்டாயமாக வீடியோ இன்னும் நிறைய நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த புடின் ரெசிபிலேயே உங்களுக்கு என்ன சரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வாங்க நாங்கள் இதுக்கு எப்படி எங்களுக்கு கோஸ்ட் ஆகிச்சு எல்லா டீட்டெயிலும் வாங்க பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மில்க் 500 ml நான் எடுத்திருக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் 500 ml வந்து 230 ரூபா. காஃபி பவுடர் வந்து 75 ரூபா. ஒரு கப் சுகர் வந்து 80 ரூபா. கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் வந்து 20 ரூபா. நாங்கள் ஒரு பேக்கெட் கார்ன்ஃப்ளவர் வாங்கினோண்டா அதில் வந்து நாங்கள் 3 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறோம். மீதி எல்லாமே எங்களுக்கு வந்து மிச்சமாகுது. ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கிறேன். 10 கப் ப்ளஸ் ஸ்பூன் இதுக்கு வந்து 150 ரூபா. அதோட வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டிக்கர் இதுக்கு வந்து 35 ரூபா நான் சேர்த்துருக்கிறேன். மொத்த செலவு பார்த்திங்கன்னா 670 ரூபா வருது. 670 ரூபா தான் எங்களுக்கு வந்து இதுக்கான மொத்த செலவு போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கப்ட செலவை பார்க்க போகிறோம். இப்போ அதை எப்படி பார்க்குறேன்னா 670 ரூபா மொத்த செலவை வந்து நாங்கள் 10 கப் செய்கிறோம்னா 10 கப்பெல்லாம் நாங்கள் வந்து பிரிக்கிறோம். பிரித்ததுக்கு பிறகு வர விட வந்து 67 ரூபா. அப்போ வருமானம் வந்து 10 கப் செஞ்சோண்டா 150 ரூபாக்கு 1500 ரூபா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாப கணக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். 1500 ரூபாவை 670ஆல் நாங்கள் கழிச்சோன்னா 830 ரூபா. எங்களுக்கு வந்து மொத்த செலவு வந்து 670 போச்சு. ஸோ வந்து எங்களோட வருமானத்தில் நாங்கள் 670 கழிக்கிறோம். கழிச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 830 ரூபா வருது. ஒரு கப்ட லாபம் வந்து பார்த்திங்கன்னா 150 நாங்கள் வந்து 67 ரூபாவில் கழிச்சோண்டா எங்களுக்கு வந்து ஒரு கப்ட லாபம் வந்து வருது எங்களுக்கு 83 ரூபா. சரியா? ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து செஞ்சோண்டா ஒரு நாளைக்கு நாங்கள் 10 கப் செஞ்சோண்டா செலவு வந்து 670 ரூபா. வருமானம் எங்களுக்கு வந்து 1500 ரூபா வருது. சரியா? இப்போ இந்த 150 ரூபா நாங்கள் வந்து கழிக்கிறது வந்து 67ஆல். சரியா? அப்போ 83 ரூபா தான் எங்களுக்கு வந்து ஒரு கப்ட லாபம் வருது. சரியா?
இது உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வருமானம் வந்து 1500 எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கப்ட லாபம் 83 எங்களுக்கு கிடைக்குது. சரியா? அப்போ ஒரு கிழமைக்கு 3 நாள் மட்டும் நீங்கள் விற்றாலும் கூட 830 நாங்கள் வந்து 12ஆல் பெருக்கினோன்னா 9960 எங்களுக்கு லாபம் எடுக்கலும். இப்போ நீங்கள் வந்து ஒரு புடினும் வந்து செய்கிறத பொறுத்து தான் இருக்கு. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 கப் செய்கிறீங்களா, 12 கப் செய்கிறீங்களா, ஒரு கிழமைக்கு எத்தனை முறை இந்த மாதிரி புடின் கப் செய்கிறீங்க, 150 புடின் கப் எவ்வளோ செய்கிறீங்க, இந்த மாதிரி வந்து இந்த கணக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசப்படும். இப்போ 10 கப்புக்கான செலவு, ஒரு கப்ட செலவு, வருமானம் எல்லாத்தையும் தான் நான் வந்து இதில் சொல்லியிருக்கிறேன். அப்போ 830 12ஆல் பெருக்கினோன்னா 9960 லாபம் கிடைக்குது எங்களுக்கு. இப்போ இந்த கணக்கு ஃபுல்லாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. திருப்பி நீங்களும் பாருங்கள். நான் ஒரு இதையும் வந்து நான் சரியாகவே செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from my own world recipes. Thank you so much for watching.